ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு எறா கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்காக நாங்கள் இந்த 1 கிலோ எறா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இங்கே நான் ஒரு வானல் அடுப்பு வச்சுருக்கேன், சூடாயிட்டுருக்கு. இப்போ வானல் சூடாயிடுச்சு, ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சீரகம், மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரே ஒரு துண்டு பட்டை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். அது புரிஞ்ச உடனே நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ தக்காளியை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து வதக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்னோட சன்னு தான். நான் வந்து வாய்ஸ் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் கொடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்தா போதும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா அதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சிருக்க எல்லா மசாலாவையும் நம்ம அதில் சேர்த்துட்டோம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ எறா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற எறாவை இதில் சேர்க்கலாம். எறாலாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் நல்லா எறா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட சன்னோட ப்ரிப்ரேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.